வணக்கம் மக்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி அவசர அவசரமாக இப்போ டைவர்ஸ்க்கு நிற்கக்கூடிய ஹன்சிகாவுடைய விவகாரம் பற்றி தான். ஹன்சிகாவுடைய விவகாரத்தில் இப்போ சிம்புவோட பேர் அடிபடுது. அதோட மட்டும் இல்லாமல் ஹன்சிகாவுடைய கணவர் இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து ஒரு மிகப்பெரிய கோளாறுலாம் உண்டாகி அதனால பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவிட்டு இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் நடிகை ஹன்சிகா சின்ன குஷ்புன்னு சொல்லுவாங்க. பொல்லாதவன்கிற படத்தில், தனுஷ் படத்தில் கதாநாயகியா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமும் பயங்கரமாக ஹன்சிகா பாப்புலர் ஆகுறாங்க. குறிப்பாக எங்கேயும் காதல் ஜெயம் ரவி கூட நடித்ததில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டாங்க. அதுக்கப்புறமும் உதயநிதியோட ஒரு கல் ஒரு கண்ணாடி அதில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டாங்க. ஹன்சிகாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகைகள் பட்டாளமே உருவாக ஆரம்பித்தது அப்படின்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயனோட அந்த டார்லிங் டம்பக்கு சாங்க்கு ஹன்சிகாவுக்குன்னு ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிம்புவும் நயன்தாராவும் பிரேக்கப் ஆனது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நயன்தாரா சிம்புட்ட இருந்து பிரபுதேவாட்ட போய், அதுக்கப்புறம் பிரபுதேவாட்ட இருந்து ஃபைனலாக விக்னேஷ் சிவன்ட்ட போய் இப்போ அவங்களோட லைஃப் ஒரு மாதிரி செட்டில் ஆகி போகிறது எல்லாருக்கும் தெரியும். நம்மால் மொரட்டு சிங்கிளாக இப்போ வரைக்கும் சிம்பு இருந்துகிட்டு இருக்காரு. என்ன காரணம்னு தெரியல. இப்போ வரைக்கும் அவருக்கு உடைய மனநிலைமைக்கு ஒரு சரியான ஒரு மணப்பெண் அமையலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா சிம்புவோட தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் சிம்புக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை. டி ராஜேந்தர் கூட சில மேடைகளில் பேசும்போது, என் பையனுக்கு ஏற்ற ஒரு பொண்ணு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அது கண்டிப்பாக அமையணும், அந்த ஆண்டவன் அமைச்சு கொடுப்பான்னு அவர் எமோஷ்னலாக பேசிட்டு இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சிம்பு நயன்தாராவோட அந்த ஃபெயிலியரு அதில் எல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் ஹன்சிகாவுக்கும் சிம்புக்கும் லவ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேருமே ரொம்ப டீப்பாக தான் லவ் பண்ணியிருக்காங்க போல. அதுக்கப்புறமும் ஒரு கட்டத்தில் என்னன்னா, ஹன்சிகாவா சிம்புவோட நெருக்கமாக இருக்கிறத அவங்களே நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் சிம்புவோடையும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஹன்சிகா பார்த்தோன்னா பிரிஞ்சுட்டதா தகவல் போச்சு. வழக்கம் போல் பார்த்தோன்னா சிம்பு என்னன்னா, தானா வர்றாங்க, பேசுறாங்க, எல்லாம் முடிக்கிறாங்க, தானா போறாங்க. நமக்காக உண்மையா இருக்கிறதுக்கு ஒரு இதயம் கூட இல்லையா? அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லையான்னு அவர் வழக்கம் போல தன்னுடைய விரக்தி எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருந்தாரு. அதே நேரத்தில் சிம்புவுக்கான ரசிகைகள் இப்போ வரைக்கும் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்காங்களே ஒழிய அதாவது கம்மியாக எப்பயுமே ஆகலை அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஹன்சிகாவுக்கு அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹன்சிகா ஒரு தொழிலதிபரை தான் கல்யாணம் பண்ணாங்க. அவங்க கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. ஜெய்ப்பூர் அரண்மனையில் ரொம்ப பிரம்மாண்டமாக, அதாவது அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே போடக்கூடிய காஸ்டியூம்ல இருந்து பல கோடிகளை பார்த்தோன்னா செலவு பண்ணாங்க. இங்கே சிம்புவுக்கும் ஹன்சிகாவுக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட சீக்ரெட் மேரேஜ் வரைக்கும் பார்த்தோன்னா போயிட்டாங்க. ஆனால் ஹன்சிகாவுடைய அம்மாவுக்கு சிம்புவை சுத்தமாக பிடிக்கல. அவங்க அம்மா பக்கா மணி பாயிண்டடு, ஃபுல்லாக பார்த்தோன்னா பண பார்ட்டி. அதனால அவங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணாங்க, ஹன்சிகா ஒரு ப்ராடக்டை தான் பார்த்தாங்க, ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்டை பார்த்தாங்க. அதனால தான் பொண்ணை பெரிய ஒரு பணக்காரன் தலையில் கட்டி அது மூலியமாக செட்டில் ஆயிரணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்க அம்மாவுடைய தலையீடு அதிகமாக இருந்ததுனால தான் அது சிம்புவுக்கும் ஹன்சிகாவுக்கும் பெரிய பிரேக்கப்பாக முடிஞ்சதுங்க. அதோட மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு நியூஸை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹன்சிகாவுடைய நாத்தனார் மாமியார் டார்ச்சர் தாங்க முடியலை அப்படிங்கிற தகவல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ என்ன ஒன்றுனா, அவங்க அம்மா எப்படி ஹன்சிகா ஒரு பிஸ்னஸ் தொழிலதிபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ, அந்த தொழிலதிபர் கூட வாழ்க்கை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே 2 பேத்துக்கு ஏகப்பட்ட கருத்து வேறுபாடும், முரண்பாடு, டாமினேட்டிங், ஈகோ இது எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இருந்தே பிரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம ஹன்சிகா பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட தான் தோழியோட புருஷனைத்தான் பார்த்தோன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கிற தகவல்லாம் போச்சு. இருந்தாலும் பணக்காரங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டுட்டு காதலில் தான் போச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அவசர அவசரமாக கல்யாணம் ஆகி புரிதல் இல்லாமல் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஹன்சிகா சில குழந்தைகள்லாம் தத்தெடுத்து வளர்க்குறது, இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதுவும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பார்த்தோன்னா பிடிக்கல போல. இந்த குழந்தைங்க என்ன உனக்கு பிறந்ததா, எதுக்கு நீ இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க வச்சுட்டு இருக்கேன்னு இப்படி கேள்விகள் கேட்க ஆரம்பித்த உடனே
கேரக்டர் வைஸா, மைண்ட் செட் வைஸா 2 பேத்துக்குமே சுத்தமா வந்து செட் ஆகல. அதனால "எப்பா சாமி இதுக்கப்புறம் உன் கூட என்னால வந்து வாழ முடியாது. நீ எனக்கு ஜீவனாம்சம் கூட குடுக்க வேணாம்னு" சமந்தா பாயிண்ட் ஆஃப் வியூல "என்னைய விட்டா போதும்டான்னு" தலதெறிக்க வந்து பார்த்தோன்னா வந்து ஓடி, அவங்க வந்து பெரிய கும்புடு ஓட்டு வந்து பார்த்தோன்னா, டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. டைவர்ஸும் நல்லபடியா வந்து முடிஞ்சு, அதுக்கப்புறம் இப்ப வாழ்க்கையில இப்ப தான் நிம்மதியா இருக்கேன்னு, அவங்க Instagramலாம் வந்து போஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க பாசிட்டிவா. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.